மஞ்சள் வெயில் நீ மின்னல் ஒளி நீ உன்னை கண்டவரை கண் கலங்க நிற்க வைக்கும் ஒரு புன்னகையில் பெண்ணினமே கோபப்பட்டதென்னடி தேவதை வாழ்வது வீடில்லை ஓகே, இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். வீடியோவை கடைசி ஸ்கிப் பண்ணால் பாருங்கள். வீடியோக்குள்ளே போகிற முன்னாடி நீங்கள் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இந்த வீடியோ பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நீங்கள் ஆல்ரெடி நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணியிருந்தீங்கன்னா பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி நோட்டிஃபிகேஷன் வந்து ஆலில் செட் பண்ணிக்கோங்க. நீங்கள் நோட்டிஃபிகேஷன் வந்து ஆலில் செட் பண்ணிங்கன்னா தான் நான் போகிற வீடியோக்கெல்லாம் நோட்டிஃபிகேஷன் வரும். ஓகே, வீடியோ கடைசி ஸ்கிப் பண்ணால் பாருங்கள். கடைசி ஸ்கிப் பண்ணால் பாட்டு இந்த வீடியோட ஃபீட்பேக் கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோட ஃபீட்பேக் கமெண்ட் பண்ணிங்கன்னா அடுத்த வீடியோ போகிற மோட்டிவேஷனாக இருக்கும். அதனால் வீடியோட ஃபீட்பேக் வந்து மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் நம்ம இன்ஸ்டாகிராம் பேஜ் வந்து ஃபாலோ பண்ணலாம், மறக்காம ஃபாலோ பண்ணிடுங்க. அதோட லிங்க் பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், செக் பண்ணி பார்த்து ஜாயின் பண்ணிக்கோ, அதை ஃபாலோ பண்ணிக்கோங்க. உங்களுக்கு ஏதாச்சும் டவுட்னா நீங்கள் வந்து இன்ஸ்டாகிராமில் டெக்ஸ்ட் பண்ணிங்கன்னா நான் வந்து ரீப்ளை பண்ணுவேன். அதனால் இன்ஸ்டாகிராம் பேஜ் வந்து மறக்காம ஃபாலோ பண்ணிடுங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நீங்களும் நம்ம டெலகிராம் பேஜில் வந்து ஜாயின் பண்ணலாம், அதுலேயும் மறக்காம ஜாயின் பண்ணியிருக்கேன். அதோட லிங்க்கும் பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், செக் பண்ணி பார்த்து ஜாயின் பண்ணிக்கோங்க. அதில் பார்த்தீங்கன்னா நான் வந்து எல்லா மெட்டீரியலும் டேரெக்டாக அனுப்பிட்டுருக்கிறேன், அதை மறக்காமல் செக் பண்ணி பார்த்து அதில் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஓகே, இப்போ வந்து வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட் நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா அந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் வந்து 2 ப்ளீஸ் நான் சொல்லி. ஓகே, இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். நீங்கள் வீடியோ கடைசியாக ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னாவே போதும், இந்த வீடியோ உங்களுக்கு ஈஸியாக எடிட் பண்ண முடியும். ஃபஸ்ட் நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா அந்த வீடியோ கொடுத்த மாதிரி அந்த பீட் பீஸ் வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி தான் இருக்கும். இதில் பார்த்தீங்கன்னா வந்து சாங் இருக்கிற பீட்டுக்கு அது மாதிரி மார்க் பண்ணி வச்சுப்பேன். ஜஸ்ட் நீங்கள் மார்க் பண்ண இடத்த மட்டும் இமேஜஸ் வந்து ஒன் பை ஒன்று ஆட் பண்ணிங்க போதும். இமேஜஸ் வந்து ஆட் பண்ணிட்டு அந்த இமேஜுக்கு தேவையான ஷேக்கப்பில் வந்து காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணிங்கன்னா போதும். அது எப்படி பண்ணாலும் பார்க்கலாம். வீடியோ மட்டும் கடைசி ஸ்கிப் பண்ணால் பாருங்கள். ஓகே, ஃபஸ்ட்டு பீட்மா பீஸ் ஓப்பன் பண்ணிடுறேன். இதில் ஸ்டார்டிங்கில் பார்த்தீங்கன்னா ஒரு பிளாக் ஸ்க்ரீன் வீடியோ வந்து வரும். அது பார்த்தீங்கன்னா நானே க்ரியேட் பண்ணி வச்சுருக்கேன். ஜஸ்ட் நீங்கள் அந்த வீடியோ மட்டும் டவுன்லோட் பண்ணிங்க. அதோட லிங்க் பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், செக் பண்ணி பார்த்து அதை டவுன்லோட் பண்ணிங்க. ஓகே, அது ஃபஸ்ட் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் வந்து அந்த ஒயிட் பாயிண்ட் வந்து வச்சுக்கோங்க. வச்சுட்டு ப்ளஸ் ஐக்கான் இருக்கும், அதை செலக்ட் பண்ணிட்டு மீடியாவில் போய்ட்டு உங்களுக்கு தேவையான அந்த பிளாக் ஸ்க்ரீன் வீடியோ வந்து ஆட் பண்ணிக்கோங்க. நான் வந்து எனக்கு தேவையான அந்த பிளாக் ஸ்க்ரீன் வீடியோ வந்து ஆட் பண்ணிக்கிறேன். ஓகே, அவ்வளோதான், ஆட் பண்ணி முடிச்சாச்சு. நெக்ஸ்ட் என்ன பண்ணுறீங்கன்னா ப்ளே பண்ணுற ஐக்கான் பார்த்தாலும் பார்த்தீங்கன்னா ஒரு ஏரோ இருக்கும், அது 2 ஏரோ இருக்கும். அதில் ரைட் சைட் பார்த்த மாதிரி ஒரு ஏரோ இருக்கும். அந்த ஏரோ வந்து ஜஸ்ட்டு கிளிக் பண்ணுங்கள். அந்த ஏரோ செலக்ட் பண்ணிங்கன்னா ஃபஸ்ட்டு ரைட் லைன் வந்து ஒயிட் பாயிண்ட் வந்து மூவ் ஆகும். நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும். ஜஸ்ட்டு அதை கிளிக் பண்ணிங்கனாவே பார்த்தீங்கன்னா ஒயிட் பாயிண்ட் வந்து மூவ் ஆகிறது உங்களுக்கு தெரியும். ஒயிட் பாயிண்ட் வந்து மூவ் ஆனதுக்கப்புறம் அந்த வீடியோ வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. வீடியோ செலக்ட் பண்ணிங்கன்னா அதில் ஒரு 3 கட் பண்ணுற ஆப்ஷன் இருக்கும். அதில் 3வது ஒரு கட் பண்ணுற ஆப்ஷன் இருக்கும், அதை செலக்ட் பண்ணி கட் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ரெட் லைனுக்கு உள்ளே இருக்கிற மாதிரி பார்த்துக்குங்க. ஓகே, நான் வந்து கட் பண்ணிட்டேன். இப்போ என்ன பண்ணுறீங்கன்னா ஃபஸ்ட்டு ரீடிங்கில் வச்சுட்டு ப்ளஸ் ஐக்கானை செலக்ட் பண்ணிட்டு மீடியாவில் போய்ட்டு உங்களுக்கு தேவையான ஃபஸ்ட் இமேஜ் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. நான் வந்து எனக்கு தேவையான ஃபஸ்ட் இமேஜ் வந்து ஆட் பண்ண போகிறேன். ஓகே, ஜஸ்ட் அந்த இமேஜை செலக்ட் பண்ணிங்கனாவே இமேஜ் ஆட் ஆயிரும். ஆட் ஆனதுக்கப்புறம் என்ன பண்ணுறீங்கன்னா அந்த இமேஜை வந்து கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிட்டு மேலே பார்த்தீங்கன்னா 3 டாட் இருக்கும், அதை செலக்ட் பண்ணிங்கன்னா ஃபில் கம்போசிஷன் ஏரியான்னு ஒரு ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா ஷோ ஆகும், அதை வந்து கிளிக் பண்ணுங்கள். இமேஜ் பார்த்தீங்கன்னா ஸ்க்ரீனில் வந்து ஃபுல்லாக ஃபிட் ஆயிரும். நெக்ஸ்ட்டு கீழே பார்த்தீங்கன்னா மூவர் ட்ரான்ஸ்ஃபார்ம்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதில் போங்க. அதில் 3வது ஒரு ஆப்ஷன் இருக்கும், ரைட் சைட் பார்த்தீங்கன்னா தெரியும். அந்த 3வது ஆப்ஷனை செலக்ட் பண்ணி சைஸ் இன்க்ரீஸ் பண்ணி வச்சுருங்க. அதிலே ஃபஸ்ட் ஆப்ஷனை செலக்ட் பண்ணி இந்த மாதிரி நீங்கள் அலைன்மெண்ட் கூட பண்ணி வச்சுக்கலாம், அவ்வளோதான். ஓகே, நெக்ஸ்ட்டு இந்த மாதிரி ப்ளே பண்ணுற ஐக்கான் பார்த்துருக்கிற ஏரோ செலக்ட் பண்ணிட்டு அடுத்த ரெட் லைன் வந்து மூவ் பண்ணிக்கோங்க. மூவ் பண்ணிவிட்டு அந்த இமேஜை செலக்ட் பண்ணிட்டு ஃபஸ்ட் ஆப்ஷனை செலக்ட் பண்ணிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக அடுத்த ரெட் லைன் வெல்லும் பார்த்தீங்கன்னா எக்ஸ்பெண்ட் ஆகிக்கும், அவ்வளோதான். இப்போ என்ன பண்ணுறீங்கன்னா எகைன் பார்த்தீங்கன்னா ப்ளஸ் ஐக்கான் செலக்ட் பண்ணிட்டு மீடியாவில் போய்ட்டு அடுத்த இமேஜ் வந்து ஆட் பண்ணுங்கள். அதாவது அடுத்த ரெட் லைனில் வச்சுட்டு இந்த மாதிரி நீங்கள் வந்து 1 பை 1 இமேஜஸ் வந்து ஆட் பண்ணுற மாதிரி இருக்கும். நான் வந்து எக்ஸாம்பிளுக்காக மட்டும் சில இமேஜஸ் மட்டும் இதில் ஆட் பண்ணி காமிச்சிருக்கிறேன். ஆனால் நீங்கள் பார்த்தீங்கன்னா எல்லா இமேஜஸையும் ஆட் பண்ணிடுங்க. ஓகே, இப்போ வந்து எப்படி இமேஜ் ஆட் பண்ணுறது உங்களுக்கு தெரிஞ்சுன்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி தான் நீங்கள் வந்து எல்லா இமேஜும் ஆட் பண்ணணும். நான் வந்து இதில் 2 இமேஜஸ் மட்டும் தான் ஆட் பண்ணி காமிச்சிருக்கிறேன் எக்ஸாம்பிளுக்காக. ஆனால் நீங்கள் எல்லா இமேஜஸும் ஆட் பண்ணிடுங்க. ஓகே, நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா இந்த இமேஜோட கலர் குவாலிட்டி அதிகப்படுறதுக்கு ஒரு சிசி வந்து காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ண போகிறோம். எங்கேருந்து காப்பி பண்ண போகிறோம்னா நான் வந்து இன்னொரு ப்ரீசெட் சொல்லியிருப்பேன், ஷேக்கட் ப்ரீசெட்னு. அந்த ப்ரீசெட்லேருந்து டேரெக்டாக காப்பி பண்ணி இதில் வந்து பேஸ்ட் பண்ண போகிறோம். அதில் தான் பார்த்தீங்கன்னா இமேஜுக்கு தேவையான ஷேக்கப் இருக்கும், ப்ளஸ் சிசி இருக்கும். அதில் இருக்கிறத காப்பி பண்ணி டேரெக்டாக இதில் வந்து நம்ம பேஸ்ட் பண்ண போகிறோம். இப்போ வந்து அந்த ப்ரீசெட் வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க. இதில் பார்த்தீங்கன்னா ப்ளூ கலரில் ஒரு 3 லேயர் இருக்கும். அந்த 3 லேயரை லாங் ப்ரெஸ் பண்ணி இந்த மாதிரி செலக்ட் பண்ணிக்கோங்க லெஃப்ட் சைடு. இப்போ வந்து ப்ளஸ் போட்டு ஒரு பாக்ஸ் இருக்கும் பார்த்தீங்கன்னா தெரியும் ரைட் சைடு, அதை செலக்ட் பண்ணிட்டு காப்பி 3 லேயர்ஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அந்த ஆப்ஷன் கொடுத்தீங்கன்னா இந்த 3 லேயருமே காப்பி ஆயிரும்.
நான் வந்து காப்பி 3 லேயர்ஸ் வந்து கொடுத்துட்றேன். கொடுத்துட்டு பீட் மார்க் பீஸில் வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க. நான் வந்து ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஓப்பன் பண்ணிட்டு இதில் ப்ளஸ் போட்ட பாக்ஸஸ் எகைன் செலக்ட் பண்ணிட்டு பேஸ்ட் 3 லேயர்ஸ் வந்து கொடுத்துருங்க. அவ்வளோதான். அந்த லேயர் அப்படியே பார்த்தீங்கன்னா இங்கே வந்து பேஸ்ட் ஆகிருக்கும். இப்போ வந்து இமேஜோட குவாலிட்டி பார்த்தீங்கன்னா தெரியும், செம்மையாக இருக்கும். இதை வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகே, நம்ம சிசி நம்ம காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணி முடிச்சாச்சு. அவ்வளோதான். இப்போ இமேஜும் ஆட் பண்ணியாச்சு. இமேஜ் ஆட் பண்ணது எப்படி உங்களுக்கு தெரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த பிளாஸ்ட் வீடியோ பார்த்தீங்கன்னா நான் வந்து நோட் ஆப்பில் க்ரியேட் பண்ணேன். இதை வேணும் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள், செம்மையாக இருக்கும். ஓகே, நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா இந்த இமேஜுக்கு தேவையான ஷேக்கப்பட்டதாக காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ண போகிறோம். அதுக்கு என்ன பண்ணுறீங்கன்னா எகைன் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ஷேக்கட் ப்ரீசெட்டே ஓப்பன் பண்ணிடுங்க. அதாவது பார்த்தீங்கன்னா இமேஜுக்கு தேவையான ஷேக்கப்ட் இருக்கும். இதில் பார்த்தீங்கன்னா மொத்தம் ஒரே ஒரு ஷேக்கப்ட் தான் ஆட் பண்ண போகிறோம். இந்த ஷேக்கப்பட்டே பார்த்தீங்கன்னா நீங்கள் காப்பி பண்ணிவிட்டு எல்லா இமேஜ்லேயும் ஆட் பண்ணிடுங்க. அதாவது நீங்கள் ஆட் பண்ண போகிற எல்லா இமேஜ்லேயும் பார்த்தீங்கன்னா இந்த எஃபெக்ட்டை பேஸ்ட் பண்ணிடுங்க. இதை மட்டும் பேஸ்ட் பண்ணிட்டீங்கன்னா எல்லா எடிட்டும் முடிச்சு, ரொம்ப சிம்பிள் தான். ஓகே, நான் வந்து இப்போ ஷேக்கட் ப்ரீசெட் ஓப்பன் பண்ணிவிட்டு அந்த எஃபெக்ட்டை வந்து காப்பி பண்ணிக்கிறேன், அந்த ஷேக்கட் ப்ரீசெட்டை. ஓகே, இதில் பார்த்தீங்கன்னா கீழே ஒரு இமேஜ் இருக்கும். அந்த இமேஜை ஜஸ்ட்டு கிளிக் பண்ணிக்கோங்க. இமேஜை செலக்ட் பண்ணிட்டு எஃபெக்ட்ஸ்னு ஒரு ஆப்ஷன் வரும். அந்த ஆப்ஷனில் வந்து போய்க்கோங்க. அந்த ஆப்ஷனில் போய்ட்டு எகைன் பார்த்தீங்கன்னா காப்பி எஃபெக்ட்ஸ் வந்து கொடுத்துருங்க. இந்த எஃபெக்ட் எல்லாமே காப்பி ஆகிரும். நான் இப்போ எஃபெக்ட்ஸில் வந்து போய்க்கிறேன். இதில் 3 டாட் செலக்ட் பண்ணிட்டு காப்பி எஃபெக்ட் வந்து கொடுத்துட்றேன். இந்த எஃபெக்ட் எல்லாமே காப்பி ஆகிரும். ஓகே, இப்போ எஃபெக்ட் எல்லாமே காப்பி ஆகிரும். நெக்ஸ்ட்டு என்ன பண்ணுறீங்கன்னா பீட் மார்க் பீஸில் வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க. இந்த எஃபெக்ட் காப்பி ஆனதுக்கப்புறம் பீட் மார்க் பீஸ் ஓப்பன் பண்ணிட்டு இதில் நீங்கள் இமேஜ் ஆட் பண்ணியிருப்பீங்க. அந்த இமேஜை வந்து ஜஸ்ட்டு கிளிக் பண்ணுங்கள். இமேஜை செலக்ட் பண்ணிட்டு எஃபெக்ட்ஸில் வந்து போய்க்கோங்க. எஃபெக்ட்ஸில் போய்ட்டு 3 டாட் செலக்ட் பண்ணிட்டு பேஸ்ட் எஃபெக்ட் கொடுத்தீங்கன்னாவே போதும். அங்கே காப்பி பண்ண எஃபெக்ட் பார்த்தீங்கன்னா இங்கே வந்து பேஸ்ட் ஆகிரும். இந்த மாதிரி நீங்கள் ஆட் பண்ணுற எல்லா இமேஜ்லேயும் பார்த்தீங்கன்னா இந்த எஃபெக்ட்டே பேஸ்ட் பண்ணிடுங்க. இதை மட்டும் பேஸ்ட் பண்ணிட்டீங்கன்னா எல்லா எடிட்டும் முடிச்சு, அவ்வளோதான். இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும், செம்மையாக இருக்குது. இது ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ நம்ம எல்லாமே எடிட் பண்ணி முடிச்சாச்சு. ரொம்ப சிம்பிள் தான். நெக்ஸ்ட் இந்த வீடியோ வந்து எப்படி எக்ஸ்போர்ட் பண்ணதுன்னு பார்க்கலாம். மேலே பார்த்தீங்கன்னா செட்டிங்ஸ் பார்த்தா ஷேர் ஐக்கான் இருக்கும். அதை செலக்ட் பண்ணுங்கள் நீங்கள் எடிட் பண்ணதுக்கப்புறம். ஓகே, நான் பார்த்தீங்கன்னா இப்போ அந்த ஷேர் ஐக்கானை செலக்ட் பண்ணிக்கிறேன். அதை செலக்ட் பண்ணிங்கன்னா வீடியோன்னு ஒரு ஆப்ஷன் வரும். வீடியோக்கு சைடில் பார்த்தீங்கன்னா சின்னதாக ஒரு ஏரோ இருக்கும். அந்த ஏரோவை தான் நீங்கள் செலக்ட் பண்ணணும் ஃபஸ்ட்டு. நான் வந்து அந்த ஏரோ செலக்ட் பண்ணிக்கிறேன். ஓகே, அந்த ஏரோ செலக்ட் பண்ணிங்கன்னா ரெசல்யூஷன் ஒரு ஆப்ஷன் வரும். 1080p வந்து வச்சுருங்க. கோடிக் ஃபஸ்ட் செலக்ட் பண்ணுங்கள். ஃப்ரேம் ரேட் ஃபுல் வச்சுருங்க. குவாலிட்டி ஃபுல்லாக வச்சுருங்க. இதெல்லாம் செலக்ட் பண்ணிட்டு கீழே எக்ஸ்போர்ட்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை செலக்ட் பண்ணால் இந்த வீடியோ எக்ஸ்போர்ட் ஆயிரும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அடுத்த ஒரு சூப்பரான வீடியோவில் பார்க்கலாம். பாய்.